கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 6 மட்டும் முடிய. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்பது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு போனார்கள். எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதால் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் உணர்வையும் ஊண்டுதலையும் உண்டாக்கி எங்களை இன்னும் உம்மை அறிகிற அறிவுக்குள்ளாக விசுவாசத்தின் பாதையிலே வைராக்கியத்தோடு கூட வாழ கிருபை செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாளிலே கூட உங்களை இந்த யூடியூப் வாயிலாக உங்களை நேரடியாய் சந்திப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற திறந்திருக்கிற வாசலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் கர்த்தர் எலியாவை, கர்த்தருடைய ஊழியனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அக்காலகட்டத்தில் தேவன் எலியாவை கொண்டு செய்த காரியங்கள் விசேஷித்தவைகள் என்பது வேதம் சொல்லுகிறது. எலியா மேல் கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்தார். எலியாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எலியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அக்காலத்திலே அந்நாட்களிலே கர்த்தர் உருவாக்கினார், எழுப்பினார். தேவன் அவ்விதமாய் எலியாவை பயன்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. இந்த பகுதியிலே கூட 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எலியாவை 3 இடங்களுக்கு அனுப்புகிறார். ஒன்று, நான் வாசித்ததை நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் வேதத்தை வைத்து அதை பார்க்கிறீர்கள். முதல் இடம் பெத்தேலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். 2வது எரிகோவுக்கு கொண்டு போகிறார். 3வது யோர்தான் என்கிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 இடங்களிலும் தேவன் எலியாவோடு கூட இருக்கிறார்.
பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், எலியா ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. பாகால் மத்தியில் வல்லமையான ஊழியத்தை செய்து கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றின ஒரு மகிமையான தேவ மனுஷன். எலியாவை அப்படி கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த நாட்களிலே கடைசியாய் தேவன் பரலோகத்திற்கு எலியாவை கொண்டு போகிறார். அதற்கு முன்பாக கடைசியில் 3 இடங்களுக்கு தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய சித்தத்தை படியே 3 இடங்களுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்படியே எலியாவும் தேவ சித்தத்தை கடைசி வரை நிறைவேற்றுகிறதை இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது ஊழியர்களுக்கு தானே என்பதை நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஊழியர்களுக்கு தான். ஆனாலும் விசுவாசிகள் இதிலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் என்னோட கூட பேசினார். தேவன் எனக்கு கற்பித்த, எனக்குள் வெளிப்படுத்தின காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் எலியாவை பெத்தேலுக்கு கொண்டு போகிறார். நமக்கு நன்கு தெரியும், பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு பெத்தேல். பெத்தேலிலே யாருக்கு பயங்கரமான ஒரு தரிசனம் வெளிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சரித்திரம் சொல்லுகிறது, யாக்கோபை கர்த்தர் வழி நடத்தினார். போகிற வழியின் பிரயாணத்திலே தங்கின ஒரு இடம். அப்போது அன்றைக்கு தங்குகிற அந்த நேரத்தில் அன்று இரவு அவ்விடத்திலே ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம் யாக்கோபுக்கு வருகிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை நாம் வாசிப்போம். ஆனால் ஒரு அருமையான ஒரு சம்பவம் அந்த இடத்திலே அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் யாக்கோபை விதமாய் நடத்தினார். அந்த இடத்திலே தங்குகிற அந்த நேரத்தில் தானே அன்று இரவு ஒரு சொப்பனம் யாக்கோபுக்கு வருகிறது. 16 முதல் 19 படி நான் வாசிக்கிறேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் என்று. பிறகு அதற்கு முன்னே ஊருக்கு என்ன பெயர் என்பதை வேதம் சொல்லுகிறது. என்ன பெயர் நமக்கு தெரியும், லூஸ் என்று சொல்லப்படுகிறது. தேவன் பாருங்கள், எலியாவை பெத்தேலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். கூட யார் போகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எலியாவுடைய சீஷர் எலிசா. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலிசா கூடவே இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பது தெரியும். இருப்பினும் எலியாவோடு கூட இருக்கிற சீஷன் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு விசுவாசி என்று சொல்லலாம். எலிசா ஒரு விசுவாசி. அந்த விசுவாசிக்கு ஒரு ஊழியன் மூலமாய் தேவன் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். முதல் இடம் பெத்தேல். நமக்கு தெரிகிறது, இந்த பெத்தேல் ஸ்தலத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம் அவ்விடத்திலே வெளிப்பட்டது. அந்த தரிசனத்தை அப்படியே அவர் தற்ரூபமாக பார்க்கிறார். அவர் இருக்கும் இடத்திலிருந்து வான பரியந்தமும் ஒரு வழி, வாசல், படிக்க இருக்கிறது. தேவ தூதர்கள் ஒரு போகம் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். இந்த காட்சி வந்த பிறகு பொழுது விடுவதும் அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிடுகிறார்.
பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி முதலாவது இப்படிப்பட்ட ஒரு முதல் நிலையை நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இன்னும் புரிகிற மாதிரி பாஸ்டர் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய வீட்டிற்கு ஒவ்வொரு விசுவாசியும் கடந்து போக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வீட்டிற்கு கடந்து போகணும். அது அவர் அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அங்கே பாடத்தை கற்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், அந்த ஸ்தலத்தில் தான் யாக்கோபுக்கு தரிசனம் வெளிப்பட்டது. நான் உங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ள விதத்தில் நான் சொல்லட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் மிகப்பெரிய ஒரு தரிசனமும் திட்டமும் எங்கு தெரியுமா தெரிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வீட்டில். தேவனுடைய வீட்டில் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய செய்தியை, உபதேசத்தை கேட்கும் போது அவர்கள் வாழ்க்கை பற்றிய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, அவர்கள் வாழ்க்கை பற்றிய மிகப்பெரிய ஒரு திட்டம் அந்த இடத்துல அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். யாக்கோபுக்கு இதுதான் முதல் நிலை, ஃபர்ஸ்ட். தேவன் அந்த இடத்துல தான் பேசுறாரு, தேவன் அந்த இடத்துல இடைப்படுகிறாரு, தேவன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி காண்பிக்கிறாரு. இப்படி உன்னை நடத்த போறப்பா, இப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போறப்பா, நீ என்னுடைய மகன், நீ தனிமைப்படுத்தப்படவில்லை, நீ தனிமையா இருக்கவில்லை, நீ அனாதை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கிருந்துதான் அவருடைய விசுவாச பயணம் துவங்குகிறது. இதை பார்த்த பிறகுதான் யாக்கோபுக்குள்ள விசுவாசமே வருது. இந்த தரிசனத்தை பார்த்த பிறகுதான் யாக்கோபுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை வருகிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இடைபடுகிறார், கர்த்தர் என்னோடு கூட, தெய்வ பிரசன்னம் என்னோடு கூட, கர்த்தருடைய ஆவியானவர் என்னே இருக்கிறார் என்பது இந்த காரியத்தின் மூலமாக தான் அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஓ நாம் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசி. இந்த முதல் நிலையில் நாம் கடந்து போக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வீட்டை நோக்கி போகணும், தேவனுடைய வீட்டை எதிர்நோக்கணும், தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு எண்ணம் இருக்கணும், தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு சிந்தை இருக்கணும், தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி இருக்கணும், தேவனுடைய வீட்டை குறித்ததான ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தேவனுடைய வீடு ஏனென்றால் அங்குதான் தேவன் பேசுவார். அவர் வீட்டில் தேவன் பேசுவார், அவர் வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவார், அவர் வீட்டில் தான் கர்த்தர் பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவருடைய வீட்டில் தான் உன்னை எப்படியெல்லாம் நடத்த போகிறேன் என்பதை குறித்து விரிவாக்கத்தோடு கூட சொல்லுவார். இந்த நிலைக்கு நீ தயாராக விசுவாசியே, இந்த நிலைக்கு நீ ஆயத்தமாக தேவனுடைய பிள்ளையே, பெத்தேல் தேவனுடைய வீட்டிற்கு எப்பொழுதும் போவதற்கு ஆயத்தமாயிரு, அதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாயிரு. உன்னை தேவன் முதல் நிலையுடைய வீட்டிற்கு நடத்துவதிலே கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம் தேவனுக்கு பல கோடி பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர், அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன், நமக்கு நல் வழி காட்டுகிற தேவன். யாக்கோபை கர்த்தர் நடத்தினார். பிறகு யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார் சரித்திரம் சொல்லுகிறது. அதே போல் பாருங்கள், கர்த்தர் எலிசாவை நடத்துகிறார், எலியாவை கொண்டு எலிசாவை நடத்துகிறார், கூடவே போகிறார். அந்த அனுபவம் பாருங்க, படிப்படியாய் தேவனோடு கூட சம்பாஷணை செய்கிற இடம், தேவனோடு கூட உறவை வலுப்படுத்திக் கொள்கிற இடம், தேவன் மேல் வைராக்கியம் வளரும்படி அவ்விடத்தில் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது பலன், ஒரு புதிய ஞானம் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வீடு விசேஷித்த ஒரு வீடு, தேவனுடைய வீடு நமக்கு ஆசீர்வாதமான வீடு. தேவன் பாருங்கள், பெத்தேலுக்கு எலிசாவை கொண்டு சென்று புதிய அனுபவத்தை எலிசாவுக்கு கர்த்தர் உருவாக்குறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம்
பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆயத்தமாவோம். பிறகு இரண்டாவது இடத்திற்கு கர்த்தர் எலியாவிடத்தில் பேசுகிறார். இப்போது எரிகோ மட்டும் போ என்று. உடனே எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார், நான் போகட்டும் என்று. உடனே எலிசா சொல்கிறார், நானும் உன்னோட கூட வருகிறேன், உன்னை நான் விட மாட்டேன், விட போவதில்லை என்று சொல்றார். அப்ப நமக்கு தெரியும் எரிகோ வேதத்திலே எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோசுவாவின் புத்தகத்திலே எரிகோ பற்றி அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம். அந்த 6வது முழு அதிகாரத்தையே பிரியமானவர்களே தயவு செய்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் எரிகோ பற்றிய ஒரு அழகான ஒரு சரித்திரம் அவ்விடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதலாவது எரிகோ என்றால் என்ன? பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. எரிகோ என்றால் இட்ஸ் a place of temptation. எரிகோ என்பது சோதனைக்குண்டான இடம், சோதனைக்கு உட்பட்ட இடம் என்று சொல்லலாம். பிரச்சனை உள்ள இடம் என்று சொல்லலாம், பிரச்சனைக்கு உட்பட்ட இடம் என்று சொல்லலாம். என்ன சொல்ல போனால் எரிகோ சாத்தான் குடியிருக்கிற ஸ்தலம் என்று சொல்லலாம், சாத்தான் உட்பட்ட இடம் என்று சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட இடத்திலும் தேவன் ஒரு விசுவாசியை நடத்துகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களுக்கு எரிகோவை தருவேன் என்று. அப்ப அங்கு ஆண்டவர் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்ல போனா ஒரு நியூ டீச்சிங், ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாளும் அதிகாலம் எழுந்து ஒரு ரவுண்டை சுற்றி கொண்டு வர வேண்டும். எப்படி? அமைதலோடு கொண்டு சுற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாளும் எரிகோவை சுற்றி வருகிறார்கள், அமைதலோடு கூட வருகிறார்கள், அமைதலோடு கூட வருகிறார்கள். 7வது நாள் பாருங்கள், ஆண்டவர் 7 ரவுண்ட் அடிக்க வைக்கிறார். 7 ரவுண்ட். அதிலே 6 ரவுண்டும் பாருங்க அமைதலோடு கூட வர சொல்லுகிறார், அமைதலோடு. அப்போ 6 நாளும் 6 முறை, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாள் சுற்றி வருகிற 6 முறை ஆகிறது. பிறகு 7வது நாள் திரும்ப ஒரே நாளிலே 6 முறை சுற்றி வருகிறார்கள் அமைதலோடு கூட. ஆனால் கடைசி ரவுண்ட் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வாசிக்கும் போதே ஆண்டவர் இப்படியெல்லாம் கூட நம்முடைய ஜனங்களை நடத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுல 10வது வசனம், 16வது வசனம், 20வது வசனத்தை நான் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தமிடாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். பிறகு 16வது வசனம், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து என்று சொல்லப்படுகிறது, பிடித்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி எலிசாவை தேவன் 2வது நிலைக்கு கொண்டு போகிறார். எங்கு கொண்டு போகிறார்? எரிகோவுக்கு கொண்டு போகிறார். எரிகோவில் சம்பவம் பயங்கரமானது. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு பூமி. ஆனாலும் அவ்விடத்திற்கு ஒரு விசுவாசியை கர்த்தர் கொண்டு போகிறார். இது எல்லாம் மனுஷனுடைய திட்டம் அல்ல பிரியமானவர்களே, இது எல்லாம் தேவ திட்டம்,
தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசி இப்படியெல்லாம் போதிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் வகுத்திருக்கிறார், தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை மனுஷிகமா நாம பேசலாம், மனுஷிகமா பல காரியங்களை நம்ம முயற்சி எடுக்கலாம், ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. மனுஷிகமா இரவும் பகலும் உழைக்கலாம், வேலை செய்யறதுக்கு ஏற்ற சம்பளமோ ஒரு நல்ல வெற்றியோ கிடைக்காமல் போகலாம். இது இயல்பானது. ஆனா தேவன் நினைச்சிருக்கிறாரா நம்ம பார்க்கணும். எப்பவுமே தேவன் நினைச்சபடியே நம்ம செய்வோமானால் அதற்குண்டான பலன் உண்டு, அதற்குண்டான வெற்றி உண்டு, அதற்குண்டான ஆசீர்வாத நன்மை உண்டு. ஒருவேளை நாமவே அதிகமாய் பிரயாசப்பட்டு தேவன் நினைக்காதது, விரும்பாதது, கர்த்தர் சித்தத்திற்கு புறமானது செயல்படுவதிலே உணர்வு இருந்து அதுல ஒரு நல்ல ஒரு சக்சஸ் இருக்கணும், வெற்றி இருக்கணும், ஹை லெவல் இருக்கணும் நினைப்போமானால் பிரயோஜனமற்றது. எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கூட வேஸ்ட். எப்பவுமே கர்த்தர் இதை நினைக்கிறாரா, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைக்கிறாரா என்பதை பிரியமானவர்களே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு விசுவாசிய கர்த்தர் எரிகோ மட்டும் கொண்டு போகிறார், ஒரு ஊழியன் மூலமாய் நல்ல பயிற்சி கொடுக்கிறார். அப்போ இந்த இரண்டாவது நிலை எரிகோவுக்கு சபிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு கர்த்தர் உன்னை வழி நடத்தலாம், கொண்டு போகலாம். அங்கு நினைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஒருவேளை நிறைய பேர் நினைக்கிறது, முன்னெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, முன்னெல்லாம் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இல்லை, முன்னெல்லாம் எங்க குடும்பம் இப்படி இல்லை, முன்னெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய ஃபேமிலியில யாருக்கும் நடந்ததே இல்லை என்பதை குறித்தெல்லாம் பலர் நினைக்கலாம், யோசிக்கலாம், பேசலாம். ஆனா இப்போ நினைக்காததெல்லாம் நடக்குது, யோசிக்காததெல்லாம் நடக்கிறது. என்னதான் நடக்குது என்பது தெரியலையே. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு சோதனை, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு தொல்லை, இதெல்லாம் நான் விரும்பாததே என் வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் நடக்கிறதே, எனக்கு விருப்பமே இல்லையே என்பதெல்லாம் குறித்து நம்ம நினைக்கலாம், புலம்பலாம், வெளியில சொல்ல முடியாதபடி கூட துப்பிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலும் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எலிசாவை, ஒரு விசுவாசி எலிசாவை கர்த்தர் எரிகோவுக்கு கொண்டு போகிறார். ஒருவேளை நீங்களும் எரிகோவில் இருக்கிற ஒரு உணர்வு, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, கர்த்தரை பாட முடியல, துதிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல என்பதெல்லாம் நினைத்து பல குழப்பங்கள் உனக்கு இருக்கலாம். படுத்தால் தூக்கம் இல்லை, கெட்ட கனவுகள், அசியமான கனவுகள் வருகிறது, பயம் வருகிறது, ஒரு வேலை செய்ய முடியாதபடியான ஒரு குழப்பம் இரவும் பகலும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எரிகோவின் அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் என்னை நடத்துகிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எரிகோ போல மாறினாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை என்பதை நீ நினைக்கணும். நான் சொன்னதை உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே வலது கரத்தை அலையிலே சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. எப்படி பெத்தேல் தேவனுடைய வீட்டில் நல்லா ஜெபம் பண்ண, நல்லா துதிச்சு ஆலயத்துக்கு போனேன், மகிழ்ச்சியா இருந்துச்சு குடும்பம். ஆனா இப்போது காலகட்டத்தின் சூழ்நிலை கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஒருவேளை எரிகோவின் சூழ்நிலை இக்காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளையே நீ சந்திக்கலாம். உன் மீது ஒரு எரிகோவா இருக்கலாம், ஏன் உன் இருதயம் ஒரு எரிகோ போல இருக்கலாம். நீ சுற்றி இருக்கிற மக்கள் எரிகோவில் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் போல இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், இங்கேயும் இப்படிப்பட்ட நிலையும்
கர்த்தர் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து உன்னை நடத்தி உன்னை அதிலிருந்து வெற்றி பெற ஜெயிக்க கர்த்தர் இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போகாதே. என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எலிசாவை கர்த்தர் எரியோவின் அனுபவத்திற்கு அனுப்புகிறார். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஒருவேளை அந்த இடத்திற்கு போகும்போது அதிகமாய் பாதிக்கப்படலாம், அதிகமாய் குழம்பலாம். அதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நினைத்து விசுவாசிக்க ஆரம்பிப்பாயானால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். எரிகோவின் அனுபவம் கொடுமையானது, நிச்சயம் கடினமானது. எரிகோவின் அனுபவம் என்ன? பிரச்சனை. எரிகோவின் அனுபவம் என்ன? பற்றாக்குறை. எரிகோவின் அனுபவம் என்ன? பலவீனம். எரிகோவின் அனுபவம் என்ன? சொல்லிக்கொண்டே போகலாம். எதிர்மறையான சூழ்நிலைகள், சம்பவங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, விடுதலை இல்லை, கஷ்டம், தூக்கிப்பு. நினைக்கலாம் இது எத்தனை நாள் கடந்து போவோம்? நமக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டுமே தெரியும். எத்தனை வாரம் கடந்து போவோம் இது யாருக்கும் தெரியாது. எத்தனை மாசம் கடந்து போவோம் இது யாருக்கும் தெரியாது. எத்தனை வருடம் கடந்து போவோம் யாருக்கும் தெரியாது. இதை கர்த்தர் மட்டுமே அறிந்திருக்கிறார். உனக்கு ஒன்றை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீ ஒரு நல்ல விசுவாசி என்று சொன்னா வேதத்தை வாசிக்கிறதிலே, தினமும் பாடுகிறதிலே, ஜெபிக்கிறதிலே நீ சரியாய் தரமாய் இருப்பாயானால் எந்த அனுபவம் உன்னை சூழ்ந்தாலும் அதுல நீ ஜெயிப்ப. ஒரு விசுவாசி ஜெயிக்கணும். தேவன் புதிய புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார், போதிப்பார், நடத்துவார். அது அவர் வேலை. அது எல்லாவற்றிலும் நீ போதிக்கப்படணும். அது எல்லாவற்றிலும் தேறின ஒரு விசுவாசியா நீ இருக்கணும். அப்பதானே ஒரு தரமான ஒரு விசுவாசியா இருப்ப. அப்படிதானே? அப்பதானே நீ ஒரு நல்ல ஒரு கோதுமை மணியா இருப்ப. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதை அப்பதானே மாறுவ. அவைகளிலே ஒரு விசுவாசி போதிக்கப்படணும். எலிசாவை கர்த்தர் நடத்துகிறார். எரிகோவுக்கு கூட எலியாவோட போகிறார். ஆனாலும் கர்த்தர் எலிசாவை எரிகோவுல விடல. நீங்க தெரிஞ்சுக்கணும். அங்கிருந்து வேற ஒருத்தர் கொண்டு போக போறார். பார்க்க போறோம். முதல் அனுபவம் பெத்தேல், இரண்டாவது அனுபவம் கொண்டு போறார் எரிகோ. அங்கே விட்டுட்டாரா? இல்ல, இப்ப அங்கிருந்து போக போறார். கர்த்தருடைய பிள்ளையே, எப்படி என்றால் தேவன் ஒரு விசுவாசியை ஆசீர்வதிக்கணும், வழி நடத்தணும். அப்படின்னா ஒவ்வொரு அனுபவத்தின் வழியா ஒவ்வொரு கொண்டு போவாரு. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு இதெல்லாம் வேணாப்பா, இந்த அனுபவம் எனக்கு வேணாப்பா, இந்த வழியில எனக்கு காட்டாதீங்கப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இது அவருடைய கோட்பாடு, இது தேவனுடைய சட்டம். நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நடத்தப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும், வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை விசுவாசி தேவனுடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா தேவன் ஒன்றை கற்றுக் கொடுப்பாரானால் அவர் கற்றுக் கொடுக்கிறதுலே உனக்கு நன்மை இருக்கு. தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரானால் அவர் வெளிப்படுத்துறதுல உனக்கு மகிமையான எதிர்காலம் இருக்கு. இந்த காரியங்களிலே நீ நடத்தப்படுவதற்கு, நீ நடைபோடுவதற்கு நீ தயாரா இருக்கணும். விசுவாசியே கர்த்தர்கிட்ட எனக்கெல்லாம் இதை வேணாப்பான்னு சொல்ல முடியாது, என்னெல்லாம் அப்படி நடத்தாதீங்க சொல்ல முடியாது. ஒருவேளை நீ இப்படியே சொல்லி ஜெபிக்காமல் இருப்பாயானால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் இழந்துருவ, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தெல்லாம் இழந்துருவ. கர்த்தருக்கு தெரியும். இப்படி எல்லாம் உன்னை நடத்தி உன்னை நான் மகிமையான ஒரு வாழ்க்கைக்காக நான் உன்னை உருவாக்குறேன். நீ உருவாக்கப்படணும் என்பதை தெய்வ திட்டமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த எரிகோவில் ஒருவேளை நீ இருப்பாயானா பயப்படாதே. கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், கலங்காத, எதை குறித்து குழம்பாத. நான் பிரசங்கிக்கிற
என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை வழி நடத்துவார். எரிகோவே நம்ம காலம் கிடையாது. எரிகோவே வாய்ச்ச முடியாது. குறையிலே நீ மறிக்க மாட்ட, பிரச்சனையிலே நீ மறிக்க மாட்ட, போராட்டத்திலே நீ மறிக்க மாட்ட. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காலவரம் தான். பிறகு மகிமையான ஒரு பாட்டை கட்ட வைத்திருக்கிறார். விசுவாசம் இருந்தால் கையோடு அல்லேலூயா சொல்லு. ஷபாதுடா லகாடா ரபோஷியாதா லபோகராபா. தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, பயப்படாதே, கவலைப்படாதே. எரிகோவிலிருந்து வேறு ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இப்போது பயங்கரமான ஒரு சூழலில் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், அடக்கப்பட்டு முடக்கப்பட்டு இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், கை கட்டதை வாய் கட்டவில்லை என்பதை போல நீ இருக்கலாம், என் கரங்கள் கால்கள் கட்டப்பட்டு ஒன்றும் என செய்ய முடியும் நினைக்கலாம். கர்த்தர் மகிமையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு. நீ வேலை செய்யலாம், நீ உழைக்கலாம், உனக்கு ஊதியம் இருக்கு, உயர்வு இருக்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். விசுவாசம் இருந்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஷபாலா பௌதுடி அகலதரா பௌகரா. தேவனுக்கு மகிமை உண்டாகி இருப்பதாக. பிறகு கர்த்தர் எலியாவிடத்தில் சொல்லுகிறார், எலியாவே, இப்பொழுது நான் உன்னை யோர்தானுக்கு அனுப்புகிறேன் என்று. கடைசி யோர்தானுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். யோர்தானில் நடைபெற்ற காரியம் என்ன உங்கள் யாவருக்கும் தெரியும். பரிசுத்த லூக்கா என்ற நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்கா என்ற நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். யோர்தான் என்ன நடந்தது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகி இருப்பதாக. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. யோர்தானில் மிகப்பெரிய ஒரு மகிமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, யோர்தானில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்று அவர் எழும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். உடனே சொல்லப்படுகிறது, பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தத்தை. பிரியமானவர்களே, எலிசா விசுவாசியை தேவன் யோர்தானுக்கு கொண்டு போகிறார். முதலில் எங்க கொண்டு போனார்? பெத்தேலுக்கு கொண்டு போனார். இரண்டாவது எங்க கொண்டு போனார்? விசுவாசியை எரிகோ கொண்டு போனார். மூன்றாவது கட்ட இடமாக எலிசா விசுவாசி தேவன் எங்கு வழி நடத்துகிறார்? யோர்தானுக்கு கொண்டு போகிறார். இப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை குறித்து கேட்கிறார். நான் போக போகிறேன், என்னிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எலியா கேட்கிறார். உடனே கேட்கிறார் எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் என்கிறது குறித்து கேட்கிறார். நீ கேட்ட காரியம் கடினமான காரியம். வேதத்தில் சொல்லப்படுது, அரிதான காரியத்தை கேட்டார். ஒரு சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டார். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு. அக்னி ரதம் வரும்போது போக போகிறார். இந்த யோர்தான் இடத்துக்கு மூன்றாவது கட்டமாய் எலிசாவை கர்த்தர்
வழி நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு விசுவாசியை ஆண்டவர் மூன்றாவது நிலைக்கு கொண்டு போகிறார். இந்த யோர்தானில் என்ன நடந்திருக்கிறது? நாம் ஆராதிக்கிற உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே முழுகி எழும்பி ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட இடம் யோர்தான். பாஸ்டர், என்ன சொல்ல வரீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, முதல் தேவனுடைய வீடு பெத்தேல், அந்த அனுபவம் வித்தியாசமானது. இரண்டாவது அனுபவம் எரிகோ வித்தியாசமானது. மூன்றாவது அனுபவம் மிக முக்கியமானது, இது மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது நிலைக்கு ஒரு விசுவாசியை கர்த்தர் கொண்டு போகிறார், நடத்துகிறார், பயிற்றுவிக்கிறார் என்று சொல்லலாம். இந்த மூன்றாவது ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், விசுவாசி தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் ஒரு ஆழமான உறவில் தரித்திருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை விரும்புகிறார். நான் இதை சொல்லி முடிக்கட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, கிராமமோ நகரமோ பட்டணமோ அல்லது எந்த தேசத்தில் எந்த நாடுகளில் எந்த பகுதியில் நீங்கள் வசிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிய கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை தெரிந்து கொள். இந்த அனுபவம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் மேலே நீ அளவு கடந்த அன்பிலும் விசுவாசத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நீ நடக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவன் எரிகோன், அப்பொழுதுதான் தேவன் யோர்தானின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போக முடியும். இது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. யோர்தான் பாருங்கள், யோர்தான் என்று சொன்னால் பரலோகம் திறக்கப்படுகிற இடம். நம்ம எல்லாரும் இத்தனை காலம், இத்தனை வருஷம் விசுவாசிய ஏன் இருக்கிறோம்? பரலோகத்திற்கு போகணுன்ற ஒரே நோக்கம்தான் நம்ம வாழ்க்கையில. ஏன் அத்தனை உபவாசங்கள்? எதற்காக அத்தனை இரவு ஜெபங்கள்? எதற்காக அவ்வளோ மகிமையான அர்ப்பணிப்புகள்? எதற்கு தியாகங்கள்? எதற்கு நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஐம்புலன்களை ஒடுக்கி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்குள் ஒப்படைப்பது காரணம் என்ன? எப்படியாலும் பரலோகம் போனோம் தானே. கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படக்கூடாது, அன்றைக்கு சாட்சியிலே இருக்கக்கூடாது, தேவனுடைய வருகையிலே போகணும், நான் கைவிடப்படக்கூடாது, அந்த உபத்திர காலங்களை விடப்படக்கூடாது. அப்படின்னா ஒன்றை தெரிந்து கொள், கர்த்தருடைய அன்பிலும் கர்த்தருடைய சத்தியத்திலும் வசனத்திலும் நாம் வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். யாருக்கு பரலோகம் திறப்பாரு? இயேசுவுக்கு பரலோகம் திறக்கப்பட்டது. ஒருவேளை நினைக்கலாம், அவர் பிறவி பரிசுத்தமான பிறவி, அவருடைய வளர்ப்பு பரிசுத்தமான வளர்ப்பு, அவருடைய சூழ்நிலை எல்லாமே பரிசுத்தம். நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய சொல்லும் செயலும் வளர்ப்பும் எல்லாமே பாவம், நான் பாவப்பட்ட பூமியில தான் இருக்கிறேன். சொல்லாதே, முயற்சி செய். அந்த பாவிக்காக தானே இந்த மனுக்குலத்தில் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த பாவியை பரலோகத்துக்கு கொண்டு போனோம் தான் வந்திருக்கிறாரு. ஏன் நீ முயற்சி எடுத்தா உன்னை கொண்டு போக மாட்டாரா? ஏன் நீ பரிசுத்தமா வாழ உன்னை கொண்டு போக மாட்டாரா? என் பக்தியோடு உன்னை கொண்டு போக மாட்டாரா? ஜெபத்துல உறுதியா உன்னை கொண்டு போக மாட்டாரா? தேவனுடைய பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். தேவன் உன்னோடு கூட பேசுகிறாரு. பரலோகத்தின் அனுபவம் நாம் பெற்றவர்களாய், அனுபவிக்கிறவர்களாய், பரலோகத்துக்கு போகிறவர்களாய் நாம் இருக்கணும். மூன்றாவது நிலை என்ன? நம்முடைய பயணம் எங்க போகுது? பரலோகம் போகுது. கர்த்தருடைய பிள்ளையே, குறிக்கப்பட்ட காலம் வரை வெத்தே தேவனுடைய வீட்டில் நம்மை கர்த்தர் வைத்து வளர்க்கிறார், நடத்துகிறார். பிறகு ஆண்டவர் எரிகோவின் அனுபவத்தை கொடுக்கிறார். எரிகோவில் பல சோதனைகள், பல சூழ்நிலைகள், பல இக்கட்டுகள்,
பலவிதமான நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை விடாதபடி அந்த எரிகோவில் இருந்து அவ்வளவு பொறுமையா சகிப்புத்தன்மையோடு கூட நமக்கு கற்றுக் கொடுத்து நடத்தி மீண்டும் ஒரு புதிய அனுபவத்துக்கு அனுப்புகிறார், எங்க கொண்டு போகிறார். நீங்கள் நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யோர்தான் என்றால் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். யோர்தான் என்றால் மிகப்பெரிய தேசத்தில் குடியிருக்கும்படி நம்முடைய பயணம் தொடர்கிறது தான் யோர்தான். அப்போ யோர்தானிலே தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடத்துதலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகளும் தேவனோடு கூட நிரந்தரமா இருக்கத்தக்கதான ராஜ்யத்துக்கு போவதற்கு கர்த்தர் நமக்காக பரலோகத்தை திறக்கிறாரு. இந்த அனுபவம் நமக்கு வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே. யோர்தான் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. யோர்தானினுடைய மேன்மை நமக்கு வச்சிருக்கிறாரு. யோர்தானுடைய உயர்தர ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கட்டத்தில் ஒருவேளை சிலர் இருக்கலாம், பல அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அதுதான் இருக்கிறோம், விசுவாசிகள் அதுதான் இருக்கிறோம், அதான் பக்தியுள்ளவர்களா இருக்கிறோம். கைவிடப்படக்கூடாது. தேவராஜ்யத்துக்குள்ள போகணும், கர்த்தரோடு கூட இருக்கணும். வாழும் வாழ்க்கை தற்காலிகமானது, நிரந்தரமற்றவை. ஆனால் நிரந்தரமான ஒரு தேவன் நித்திய காலமாய் யுக யுகமா மரணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பனும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அப்பாவோடு கூட காலம் காலமாய் இருப்பதற்கு தான் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து வருகையிலே கைவிடப்படக்கூடாது. உனக்காக கர்த்தர் பரலோகத்தை திறக்கிறாரு, உனக்காக கர்த்தர் பரலோகத்தை திறப்பாரு. விசுவாசி, யோர்தான் அனுபவம் உண்டு. யோர்தானுக்கு கர்த்தர் உன்னை வழிநடத்துவாரு. விசுவாசத்துல ஜெபத்துல உறுதியாக இரு. ஒரு விசுவாசியை கர்த்தர் பாருங்க இந்த அனுபவத்தை கொண்டு வருவாரு. பரலோகம் பார்க்கும்படி, பரலோக தரிசனம் பார்க்கும்படி, பரலோக வெளிப்பாடு பார்க்கும்படி, தூதர்கள் பார்க்கும்படி, அவர் இருக்கிற இடத்தையே பார்க்கும்படி கர்த்தர் காட்டுவாரு. உடனே ஒன்று செய்ய வேண்டியது, விசுவாசத்துல ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தையில நாம் தரித்தவர்களாக இருக்கணும். விசுவாசியை ஆண்டவர் யோர்தானுக்கு நடத்துறார். பாருங்க, எலிசா என்கிற விசுவாசியை கர்த்தர் மகிமையான ஒரு அனுபவத்தை கொண்டு போகிறார், யோர்தான் கொண்டு போகிறார். அந்த இடத்திலே பாருங்கள், எலி எடுத்துக் கொள்ளப்படுகிறார். உடனே சால்வை பிடித்து இழுக்கிறார், கிழிகிறது. அக்னி ரதத்திலே தேவனுடைய தாசன் எலியா கடந்து போகிறார். பேர்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒரு புதிய அனுபவத்தை எலிசா அடைகிறார். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பார்க்கணும்னு உனக்கு ஒரு நாள் என்ன வரலையா? இப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஒரு நாளும் உனக்கு இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு காட்டினார், ஒரு விசுவாசி காட்டினாரே, ஏன் எனக்கு காட்ட மாட்டாரே என்று ஏன் இத்தனை நாள் நீ இப்படி செபிக்காம இருந்திருக்கிற? நாமும் எலிசா போல ஒரு மனுஷன் தானே. எலிசாக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, காட்சியை கர்த்தர் பார்க்கும்படி செய்தாரே, காண்பித்தாரே, நடத்திருக்கிறாரே. ஏன் ஒன்னும் நடத்த மாட்டாரா? அவ்வளவு பெரிய துரோகியா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் இந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்த ஆயத்தமா இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சம்மதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி காட்சிகள், வெளிப்பாடுகள், தெய்வீகமான வெளிப்பாடுகள் பார்ப்பதற்கு ஜெபத்துல நேரத்தை நம்ம செலவிடுறதில்ல. நம்ம வேலையும் நாம எப்பவுமே நம்முடைய காரியங்களே பிஸியா இருக்கிறோம். தேவனுடைய காரியத்துல இன்னும் நமக்கு அந்த உணர்வு இல்லை. பரலோகம் உண்டு என்பது வேதம் சொல்லுகிறது. Say hallelujah. There is heaven. பரலோகம் உண்டு.
நரகம் நிச்சயப்பட்டிருக்கிறது. நரகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் பரலோகம் போவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம். பாருங்கள், எலிசாவை கர்த்தர் பரலோக அனுபவத்திற்குள்ளாக கொண்டு சென்றார். இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயவு செய்து இருக்கும் இடத்துல யாரும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அனுபவத்தை எனக்கு தாருமான்னு கேட்கலாமா? எனக்கு இந்த அனுபவத்தை தாமான்னு கேட்கலாமா? எனக்கு இந்த அனுபவத்தை தாமான்னு கேட்கலாமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மகிமையான ஒரு அனுபவம் இது. வாழ்க்கையை அலட்சியப்படுத்திக்க வேண்டாம். உங்க வயசு அலட்சியப்படுத்திக்க வேண்டாம். உன் வயதும் உன் வாழ்க்கையும் கர்த்தருக்கு மிக முக்கியமானது. தேவன் ஒருவரையும் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. தேவன் ஒருவரையும் அலட்சியப்படுத்துகிறவர் அல்ல. Everyone, that means all, is important to God. எல்லாரும் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். இந்த அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். முதல் கட்ட அனுபவத்தை ஒரு விசுவாசி எங்க கொண்டு போனார்? பெத்தேலுக்கு கொண்டு போனார். இரண்டாவது கட்ட ஒரு விசுவாசி எங்கு கர்த்தர் வழி நடத்தினார்? எரிகோவுக்கு வழி நடத்தினார். மூன்றாவது கட்ட, மூன்றாவது நிலை, தெய்வீகமான நிலை, யோர்தானை கர்த்தர் கொண்டு போகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் விசுவாசிகள் வாழ்க்கையிலும் மகிமையான அனுபவங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை கர்த்தர் அனுபவங்கள் மூலமாகவே சாட்சி பகர வைக்கிறவராய் இருக்கிறார், உறுதியாக்குகிறவராய் இருக்கிறார், நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மகிமையான மார்க்கம், புதிய அனுபவங்களை என் கர்த்தர் கற்றுத் தந்து அதை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, 3 இடங்களிலும் விசுவாசத்தை நடத்தி கடைசியுடைய அனுபவம் பரலோகத்துக்கே கற்றுக்கொண்டு போகிறார். நம்ம பயணம் அதுதாங்க. நம்ம பயணம் எங்க போய் நிற்கணும் பாருங்க. நம்ம பயணம் எங்க போய் முடியணும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையை கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிகள் கர்த்தர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். மிஞ்சின நீதிமானா நாம் இருக்க வேண்டாம். ஞானத்திலே எல்லாம் தெரியும் என்று சொல்லி உன் அபிஷேகத்தை, உன் விசுவாசத்தை மட்டுப்படுத்திக்க வேண்டாம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு. இந்த மூன்றாவது நிலைக்கு நீ நடக்கணும். இந்த இடத்துல தான் கர்த்தர் பரலோகமே திறக்கிறாரு. திறந்தது மாத்திரம் இல்ல, அந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே ஒரு விசுவாசத்தில் நடத்தும். நீ எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் என்பது உனக்கு தான் தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைக்கு நாம் போகணும் என்பதை குறித்து ஒரு விசுவாசமும், கர்த்தர் பேரில் பக்தியும், கர்த்தர் பேரில் நம்பிக்கையுமாயிரு. உன்னை கர்த்தர் வழி நடத்துவார். இப்போ உனக்காக நான் செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்துல நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. என் தகப்பனே, நீ கொடுத்த உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, thank you. உம்முடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு விசை உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மக்கள், இந்த ஜெபத்தில் தரித்துக் கொண்டிருக்கிற என் ஜனங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா. குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, மூப்பர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவை அல்லாதவர்கள் யாரோ இருந்தாலும் ஆண்டவரே, எந்த நாடுகளில், எந்த தேசத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஹல்லேலூயா தன்னை ஹல்லேலூயா இந்த நிலைக்கு ஆண்டவரே அடைய வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூட தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, தேவனுடைய கரத்தை பிடிப்பீராக என்று சொல்லிக்கிறேன். இயேசப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீ இப்பொழுது உம்முடைய கரத்தினால் அவரை பிடிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய கரத்தினால் நீ பிடிக்கிறீர் ஆண்டவரே. பெத்தேல் தேவனுடைய வீடு,
கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு அனுபவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிற, நடத்துகிறவராய் இருக்கிறேன். எரிகோ 2வது நிலை கொண்டு வருகிறேன். பயங்கரமான பிரச்சனை சூழலில் கர்த்தர் கூட இருந்து அதை ஜெயிக்கவும் ஆண்டவரே சமாளித்து அதை தாண்டவும் கர்த்தர் வழி திறக்கிறவராய் இருக்கிறேன். 3வது நிலை மகிமையான இடம், பரலோகத்தை திறக்கிறேன், கூடவே பரலோக ராஜ்யத்திற்குள் எங்களை கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய பயணம் அங்கதான் முடியணும். நாங்கள் அங்கேதான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். இந்த பூமியில் தற்காலிகமாக என்னுடைய பயணம் முடிவடையலாம், அது எங்களுக்கு பெருசல்ல. ஆனால் நிரந்தரமாய் என் தேவனோடு கூட காலம் காலமா கோடிக்கணக்கான தேவதூதர்களோடு கூட கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விசுவாசிகளுடைய நம்பிக்கை. அதுதான் என்னுடைய பயணம் ஆண்டவரே. நாங்கள் அதை விரும்புகிறோம், நாங்கள் அதை வாஞ்சிக்கிறோம். அந்த இடத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கால்கள் அந்த இடத்துல நிற்க வேண்டும். ரகசிய வருகையிலே என் தேவனோடு கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த பரலோகத்திற்குள் நாங்கள் ஆண்டவரே நிற்கும் வரை எங்கள் தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. எந்த அனுபவத்தில் ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் இந்த கடைசி அனுபவத்தில் நாங்கள் அங்கேதான் இருக்க வேண்டும். என் தேவனோடு கூட, எங்கள் தேவனோடு கூட அதை நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி இறுதி மூச்சு இருக்கும் வரை என்னுடைய உணர்வும் சிந்தையும் அதையே எதிர்நோக்கும் ஆண்டவர். அப்படியே ஒவ்வொருவரையும் கரத்தை பிடிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நடத்த போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா புதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். God bless you.